அண்மை செய்தி. பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு பற்றி மத்திய அமைச்சர் ஷோபா கூறிய கருத்துக்கு மன்னிப்பு கோரி பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருக்கிறார். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். விவரம். பெங்களூருவில் இருக்கக்கூடிய ராமேஸ்வரம் கேஃபேவில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு தமிழகத்தை சேர்ந்த நபர்தான் காரணம் என இணையமைச்சர் ஷோபா கரந்தலத்தை பேசியது சர்ச்சை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக திமுக சார்பில் அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் இரு பிரிவினரிடையே கழகத்தை தூண்டுதல் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் ஷோபா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு கண்ணமுறையை விசாரணைக்கு வந்த பொழுது செய்தியாளர் சந்திப்பு நடத்தி ஷோபா மன்னிப்பு கேட்டால் அதனை ஏற்றுக்கொள்ளப்படும் என தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அதற்கு ஷோபா தரப்பில் மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது இணையமைச்சர் ஷோபா தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பெங்களூரு ராமேஸ்வரம் கேஃபே குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக தமிழர்களுக்கு எதிராக கருத்து தெரிவித்த விவகாரத்தில் மன்னிப்பு கோரி பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். அதில் குண்டுவெடிப்பில் தமிழர்களுக்கு தொடர்பு இருப்பதாக கூறிய கருத்து எந்த உள்நோக்கத்துடனும் அல்லது தமிழர்களின் உணர்வுகளை புண்படுத்தும் நோக்கில் அவ்வாறு தெரிவிக்கவில்லை என கூறப்பட்டிருக்கிறது. மேலும் தனது கருத்தை தமிழர்களை புண்படுத்தியதை புரிந்து கொண்டு சமூக வலைதளங்களில் அதற்காக மன்னிப்பு கோரியதாகவும் தமிழர்களின் வரலாறு, கலாச்சாரம் மற்றும் பண்பாடு மீது மிகுந்த மரியாதை வைத்துள்ளதாகவும் ஷோபா சார்பில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த பிரமாண பத்திரத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தனது கருத்து யாரையாவது புண்படுத்தி இருந்தால் அதற்கு மன்னிப்பு கோருவதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனையடுத்து இந்த வழக்கினுடைய விசாரணையை செப்டம்பர் 5ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவிட்டார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.